ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கதே மறைச்சு ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுக்காரிக்கு பிளட் கொடுப்பான். இதனால ஹீரோயின் மயக்கம் போட்டு கீழே வந்து இறந்தே போயிடுவான். ஆக்சிடென்ட் ஆன பொண்ணோட ஃபேஸ் ஃபுல்லா டேமேஜ் ஆனதால ஹீரோ இறந்து போன பொண்ணோட ஃபேஸ் எடுத்து அதை அப்படியே ஃப்ரெண்டுக்கு வச்சு டிரான்ஸ்பர் பண்ணிடுறான். ஊரை பொறுத்தவரை ஹீரோயின் இறந்து போன மேட்டர் யாருக்குமே தெரியாது. சோ ஹீரோயின் மாதிரியே ஃப்ரெண்டுக்காரியும் ஹீரோட வைஃபா வாழ ஆரம்பிச்சிருவா. இவ ஃபேஸ் பட்டதுமே ஹீரோயின் போன் அன்லாக் ஆகுது. அந்த போன் எடுத்து பார்க்கும் போது அவளுக்கு பயங்கர ஷாக்கு. ஆக்சுவலா ஹீரோ தினம் தானே ஹீரோயினை பூஜை ரூம் பீரியட் டைம் கூட பார்க்காம பாலியல் ரீதியா அவளை கொடுமைப்படுத்தி இருந்திருப்பான். இதெல்லாம் யார்ட்டையுமே சொல்ல முடியாம இந்த மேட்டர்லாம் ஹீரோயின் போன்ல நோட் பண்ணி வச்சிருப்பா. தனக்காக பிளட் கொடுத்து உயிரை விட்டவளுக்கு நீதி வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். ஃபர்ஸ்ட் ஹீரோ கெட்டவனு தெரிஞ்சுக்கிற வீடு ஃபுல்லா கேமரா ஃபிட் பண்றான். ஹீரோ வந்ததுமே அவனை நெருங்கி போயிட்டு அவாய்ட் பண்றான். ஆனா ஹீரோ அவளை ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கிறான். அப்பதான் அவளுக்கு புரிய வருது ஹீரோ சரியான சைக்கோன்னு சொல்லிட்டு நீ உன் பொண்ணாடி பண்ண கொடுமை எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லுவான். ஹீரோவும் உனக்கு தெரியாது இன்னொரு மட்டும் நான் சொல்றேன், உன்னை அடையணுன்றதுக்காக தான் என் பொண்டாட்டியை கொண்டு அவன் ஃபேஸ் எடுத்து உனக்கு வச்சேன்னு சொல்லி இப்ப இவளையே வற்புறுத்தி அவ கூட தப்பானதுக்கு ட்ரை பண்றான். ஃப்ரெண்டுக்காரிக்கு வந்த கோவத்துல ஹீரோ அடிச்சு மட்டையாக்கி இந்த மேட்டர் அப்படியே கோட்டு கிழக்கிறான். அவ பண்ண ரெக்கார்டிங் ஃபுட் இதெல்லாம் காமிச்சு ஹீரோயின் மாதிரியே நடிச்சு ஹஸ்பண்ட் தினம் தினம் பாலியல் துன்புறுத்திட்டு சொல்லி அவனுக்கு கோர்ட்லயே சரியான தண்டனை வாங்கி கொடுத்துறான்.